மலேசிய தேசிய செய்தி நிறுவனம் பிரணாமாவைச் சேர்ந்த 23 ஊடகவியலாளர்கள் இன்று வெற்றிகரமாக கினாபாலு மலையின் உச்சியை அடைந்தனர். மலேசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் மிக உயரமான மலையின் உச்சியை காலை மணி சுமார் 7:20 அளவில் பங்கேற்பாளர்கள் அனைவரும் வெற்றிகரமாக சென்றடைந்தனர். பிரணாமா தலைமை செய்தி ஆசிரியர் அருள்ராஜு துரைராஜ் தலைமையிலான இந்த மலையேறும் நடவடிக்கையில் செய்தியாளர்கள், புகைப்பட கலைஞர்கள், செய்தி ஆசிரியர்கள், பிரணாமா தொலைக்காட்சி ஊழியர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் என பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பணியாளர்கள் கலந்து கொண்டனர். மலேசியாவின் மிக உயர்ந்த சிகரமான கினாபாலு மலையை முதன்முறையாக வெற்றிகரமாக அடைந்ததன் மூலம் கிடைத்த வெற்றி தமக்கு ஒரு தனிப்பட்ட சாதனை என அருள்ராஜு துரைராஜ் கூறினார். Akhirnya kita berjaya menakluki Gunung Kinabalu setinggi 4.095.2 gunung tertinggi di Asia Tenggara. Tahniah kepada semua petugas bernama yang mengambil bagian dalam ekspedisi Gunung Kinabalu ini. All the best. Sempena Hari Wartawan Nasional. நேற்று காலை மணி 10க்கு பொண்டோ திம்போஹோனில் இருந்து மலையேறும் நடவடிக்கை தொடங்கிய நிலையில் பனலாபானில் இரவு தங்கி ஓய்வெடுத்த பின்னிரவு மணி 2:30க்கு பங்கேற்பாளர்கள் மலை உச்சியை நோக்கிய தங்களின் பயணத்தை தொடங்கியதாக பிரணாமா நிருபர் விக்னேஸ்வரன் ராமன் கூறினார். வலிமையான சோதனை மற்றும் டீம் ஒர்க் அதிகமாக தேவைப்பட்டது. ஏனென்றால் இன்னைக்கு கூட காலையில் இந்த மலை ஏறுதல் இருந்த சேலஞ்சை விட வெதர் மற்றும் மற்ற சேலஞ்சுகள் நிறைய இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி கடுமையான பனி, கடுமையான காற்று மற்றும் சரியான குளிர் அதெல்லாம் கடந்து நம்ம பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருமே உச்சியை அடைந்து ஒரு சாதனை படுத்தியிருக்கிறார்கள். மழை, அடர்த்தியான பனிமூட்டம் மற்றும் பலத்த காற்று என கணிக்க முடியாத வானிலை சவால்களை எதிர்கொண்ட போதிலும் பங்கேற்பாளர்கள் பாதுகாப்பாக தங்கள் பயணத்தை நிறைவு செய்ததாக அவர் கூறினார். 2026ஆம் ஆண்டு தேசிய ஊடகவியலாளர் தினம் அவானா கொண்டாட்டத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த மலையேறும் நடவடிக்கை மலேசிய சாதனை புத்தகத்தில் 2 சாதனைகளை படைப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்றும் அவர்கள் கூறினர்.